بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم. இறைநேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா? இப்போ ஒரு மனிதன் இறைநேசனாக அல்லாஹ்விடத்துல மாறணும்னா நன்மை எவனும் தீமையை தடுக்கணும். இறைநேசனாக நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்னை அதீதமாக தடுக்கக்கூடிய செயல்பாடா இன்னைக்கு உலகத்துல எது இருக்குதுன்னா பொருளாதாரம் தான் இருக்குது. இன்னைக்கு நான் போய் மக்களுக்கு மத்தியில் தாவாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இல்ல இந்த நேரம் வேணாம், நான் எப்ப ஃப்ரீயா இருப்பேனோ அப்ப செய்துக்கலாம். சஹாபாக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருந்தா இந்த மார்க்க நம்ம அடைந்திருக்குமா? பாசத்தை ஊட்டி ஊட்டி போனை காட்டி காட்டி வளர்க்குறாங்க. இதோ பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை காட்டி அல்லாஹ்வுடைய பாசத்தை ஊட்டி ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை அன்பையும் காட்டி வளர்த்திருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா என்ன நிலைமை, பிள்ளைகள் இந்த பாசத்தினால் போனின் மூலியமாக கெட்டு போறாங்க. என் மகன் தானே போனை வச்சுக்கிட்டோம், இந்த பாசத்தின் காரணமாக சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் அல்லாஹ்வை மறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாசம், நெக்ஸ்ட் பணம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர், மன்னரைகளை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் மனுஷன் எப்படியோ வாழுகிறான், ஆனால் ஒரு நாள் அவன் மௌத்தான பிறகு மன்னரையை அடைந்தே தீரணும். அந்த மன்னரைகளை சந்திக்கும் வரை பொருளாதாரத்தை அதிகமாக தேடக்கூடிய அந்த எண்ணம் என்பது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாக்கி விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் பாசத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றானா? நான் தௌஹீதுக்கு வந்துட்டேன், என் தகப்பனாருக்கு எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டாரு, கடைசி தருவாயிலையாவது அவர் இந்த கொள்கையை ஏத்துட்டு உள்ள வந்துருவாரா? நான் அவருக்கு எதுவுமே செய்யல, அவர் மவுத்தா போனா என் வாயால நான் துவா மட்டும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு அவர் கொடுக்க மாட்டாரான்னு ஏங்குறமே அந்த ஏக்க ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்குல்ல. கேட்டாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கங்க. அவர் என்னங்க சொன்னாரு? அவர் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது எது? எங்களது முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுலதான் நான் இருப்பேன். முன்னோர்கள் மீது வைத்திருந்த கண்மூடித்தனமான பாசம் அவங்களை தடுத்துச்சு. தடுத்துன்னு சொன்னாங்களோ அதன் வழியில் நடக்கிற அவங்களதான் சொல்லும். இப்ப இங்க சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருந்தது உண்மையான பாசமா? இப்ப அந்த சம்பவத்தை வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட மனம் வீசுறீங்கன்னு, இப்ப இவங்களிடத்துல இருந்து உண்மையான பாசமா? மொத்தத்துக்கு ஒரு ஆள்கிட்ட தான் பாசம் இருந்திருக்கு. இவ்வளவு நாள் ஆகி தெரியாம போயிடுச்சு. சமுதாய மக்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் மீது அவங்க ஃபாத்தியா ஓதுறாங்க, மௌலூது ஓதுறாங்க, பாசத்தினாலதான் ஓதுறாங்க. சரி, பாசத்துல ஓதுறான், ஓதக்கூடியவனை நம்ம இறை நம்பிக்கைவாதின்னு சொல்லிடுவோமா? அவன் இறை நேசத்துல இருக்கான்னு சொல்லிடுவோமா? அவன் செய்யற செயல் தவறான செயல், அந்த செயலுக்கான காரியமா அவன் பாசத்தை சொல்றான்னா அது ஒரு பகட்டுத்தனமான ஒரு காரியம். அதை முன்வைத்து அதனாலதான் இறை நேசம் போதுலாம் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இறை நேசத்தை அதீதமாக வழி எடுக்கக்கூடிய விஷயம். நாம இதை விட்டுருவோம், இன்னைக்கு நமக்குள்ள வருவோம். தௌஹீதை மக்களுக்கு மத்தியில சொல்றோம், தௌஹீதை மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம இடத்துல இறை நேசத்தை பெற வேண்டும் என்பதுதான் முதன்மையான படித்தரமே. நான் இறை நேசத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய இறை தித்தியை பெற்று சொர்க்கத்துக்கு போகணும், இதனுடைய நிலையை அடைந்து நாளை சொர்க்கத்துக்கு நான் போயிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பினோடு தான் வாழ்றோம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இடத்துல அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடு என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயலை இந்த உலகத்துல நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கு. இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திலே நீங்கள் தான் ஆக சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகின்றீர்கள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தீமையை தடுக்கின்றீர்கள். இப்போ உண்மையான பாசம் வைத்திருக்கக்கூடியவராக இருந்திருந்தா அவர் இடத்துல என்ன இருந்திருக்கணும்? மக்கள் எந்த நன்மையின் பால் இருக்கணுமோ அந்த நன்மையை சொல்லக்கூடியவர்களா வாழ்ந்திருக்கணும். இதுதான் உண்மையான பாசம். மக்கள் செய்யக்கூடிய தீமைகள் இருந்து அவர்களை தடுக்கக்கூடியவர்களா இருந்திருக்கணும். இதுதான் உண்மையான பாசம். ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டு இன்னைக்கு நாம் தௌஹீத்வாதிகள் எதை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கின்றோமோ அந்த விஷயத்துல நம்மை எடுப்போம். நாம் நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய செயல்பாடுகள்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு இறைநேசத்தை விரும்பக்கூடிய மக்களா இருக்கும். பொருளாதாரத்தின் மீது உள்ள பற்றை விட்டுட்டு மார்க்கத்தை கேட்பதற்கு கூட எந்த தௌஹீத்வாதிகளாக நாம் உருவாக்கினோமோ அவர்கள் தயாராக இல்லை. சஹாபாக்கள் எடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விரும்பியவர்களாக வந்தவங்க
எப்படிப்பட்டவர்களாக மார்க்கத்தை விரும்பினாங்கன்னா, பொருளாதாரம் வேணவே வேணாம் நாங்க சொல்லவே இல்லை. அப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஒருவரோடு இன்னொருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் வியாபாரத்துக்கு போனாரு, இன்னொருத்தர் என்னதான் பண்ணாரு, மார்க்கத்தை கேட்டார், மார்க்கத்தை அறிந்துகிட்டார். எதனால அதை செய்தாங்கன்னா, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்தாங்க. பொருளாதாரம் தேவைதான், ஆனா அது நம்மளை வழிநடத்தக்கூடாது, அதற்கு மாற்றமான செயலா நாம் இதை அமைக்கலாம், இதுதான் சிறந்தது அப்படின்றத உணர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் எந்த தௌஹீதை மக்களுக்கு மத்தியில சொல்லணும், அதை விதைக்கணும் அப்படின்னு இருக்கணுமோ, நம்ம இடத்திலேயே இந்த இறைநேசத்தை பெறக்கூடிய விஷயத்துல பெரும் பாதகமான செயல்பாடா இதுதான் இருக்குது, பொருளாதாரம் தான் இருக்குது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் அதை விட்டு விலகிறோம். வேணுமே வேணாம், தாவாக்கு கூப்பிடுங்களேன், போய் பாய் தாவா பண்ணலாம் வாங்க பாய்னா முதல் வார்த்தை என்னதான் வரும், இல்லை பாய் வியாபாரம் இருக்குது, சம்பாதிக்க போனோம், சம்பாதிக்காம போனா ரொம்ப பிரச்சனையாயிடும், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், சிரமத்துல இருக்கிறேன். எதை உணராம போயிட்டாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த உலக வாழ்க்கை இருக்குதா இல்லையா, இந்த உலக வாழ்க்கையை நாளை மறுமைக்காக நான் என்ன பண்ணிட்டேன், உங்க இடத்துல வாங்கிக்கிட்டேன் அப்படின்றான்ல. அதற்கு பகரமா என்ன பண்ணிட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் வாங்கிக்கிட்டேன். இதை ஒரு மூமின் உணர்ந்தானா, இந்த உலகத்தின் தேவையின் பக்கம் ஓடக்கூடிய செயல்பாடுகள்ல அல்லாஹ் எதை முதன்மைப்படுத்தினாலும் அதை மறந்து ஓடுவானா? தேவைதான், தேவை இல்லாம இல்லை. ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயமாக அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை மறந்து போனார்கள். ஏன் மறந்துட்டாங்கன்னா, உலகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது மறந்து போச்சு. இன்னைக்கு நான் போய் மக்களுக்கு மத்தியில் தாவாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நம்ம மக்களே சொல்ல என்ன சொல்றா, இல்ல இந்த நேரம் வேணாம், நான் எப்ப ஃப்ரீயா இருப்பேனோ அப்ப செய்துக்கலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருந்தா இந்த மார்க்கம் நம்ம அடைந்திருக்குமா? இமாம்களை பற்றி பேசுறோமே, இமாம்கள் இதே மாதிரி வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த மார்க்கம் நம்ம அடைந்திருக்கிறோமா? இறை நேசம் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கோங்களேன். இறை நேசத்திற்கு நாம் ரொம்ப பிரபலமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவுலியாக்கள் சொல்லுவோம். இறை நேசர்லாம் யாரு? அவுலியாக்கள். அல்லாஹ் இறை நேசர்களுக்குரிய பண்பா எதையும் சொல்றான், எந்த பண்பை முதன்மைப்படுத்துறான், நீங்க மக்களுக்கு மத்தியில நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். இப்போ ஒரு மனிதன் இறைநேசனாக அல்லாஹ்விடத்துல மாறணும்னா நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். நான் தொழுவுறேன், என் தலையில குருவி கூடு கட்டுடுச்சு, அதனால நான் இறைநேசன் ஆயிடுவேனா? இன்னைக்கு பேசுறாங்களே இறைநேசர்கள்லாம் இப்படி தொழுவாங்க, அவங்களுடைய இபாதத் அப்படி இருக்கும்னு, நம்ம அதையும் சொல்லி முடியுமா? அல்லாஹ் சொல்றா, நீ இறை நம்பிக்கையாளன், நான் நன்மையை ஏவ தீமையை தடு. அப்போ இறைநேசனா நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்னை அதீதமாக தடுக்கக்கூடிய செயல்பாடா இன்னைக்கு உலகத்துல எது இருக்குதுன்னா பொருளாதாரம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எனக்கு ஃப்ரீயா இருக்குதா, அப்போ நான் வரேன், மக்களை நல்வழிப்படுத்துறேன், மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு வரேன் அப்படின்னு பேசுறோம். அப்போ இந்த செயலை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம், பொருளாதாரம் என்ன பண்ணுது, மனிதனை இந்த உலகத்துல இறைநேசத்தை வைத்து மடை மாட்டுது. ஆனா சொல்லிக்கிறோம் இறைநேசத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இருந்தே நாம் தெள்ள தெளிவா புரிந்துக்கலாம், பாசம் இல்லாமல இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்றான், பிள்ளைகளும் என்னதான் சோதனை தான் அல்லாஹ் சொல்லிட்டா. ஆனா பெரிதும் வழி கெடுக்கிறது எது? புள்ள வழி கெடுக்கிறானா, பிள்ளைக்காக நாம் சம்பாதிக்க போறது வழி கெடுக்குதா? நீங்க சொன்ன மாதிரி நீங்க முதல்ல சொன்னீங்களே, எப்பா குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க போறேன், ஓ குடும்பத்திற்காக நான் சம்பாதிக்க போகக்கூடிய விஷயம் கூட எனக்கு போதும் என்ற விஷயம் எப்போ வரும்னா, அதை எனக்கு சோதனையாக நான் கருதும் போது, என் குடும்பம் சோதனையாக கருதும் போது, நீங்க கொண்டு வந்தது போதும், இதுவே வைத்து என்னால் வாழ்ந்த முடியும் அப்படின்ற மனப்பான்மையோடு நம்முடைய குடும்பத்தார் இருந்தாங்கன்னா பொருளாதாரத்தை தேடி ஓடுவோமா? நீங்க சொன்னீங்களே அந்த பாசத்தை பெற வேண்டும்னு, பொருளாதாரத்தை ஒழுங்கா கொண்டு போய் கொட்டலன்னா கிடைக்காது, சாப்பாடே கிடைக்காது, வீட்டுல கொண்டாட்டி சோறு போடுமா? போடாது. நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை வைத்து நாம் தெள்ள தெளிவாக தெரிந்துக்கலாம், இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய இறைநேசத்தை அதீதமாக வழியெடுக்கக்கூடியது பொருளாதாரம் மட்டும்தான், பொருளாதாரம் மட்டும்தான், பொருளாதாரம் மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைநேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமே என்கின்ற வாதத்தை சுபைர் அவர்கள் எடுத்து வைத்தாங்க. அதில் குறிப்பா அவர் சொன்னதுல இறை நேசத்துக்கு உரிய பல அம்சங்கள், குறிப்பாக தாவா பணி, நபிமார்கள் எந்த பணி செஞ்சாங்களோ அந்த அழைப்பு பணியாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாம் இன்றைக்கு நம்மை அடைந்திருக்குனாக்கா அதுக்கு இமாம்கள் பொருளாதாரத்தை அந்த சம்பாத்தியத்தெல்லாம் வெட்டி இழந்து அவங்க செஞ்ச தியாகத்தினாலதான் இன்னைக்கு இந்த இஸ்லாம் நம்மகிட்ட கிடைச்சது. அவன் பொருளாதாரத்தை நோக்கியே மனிதன் ஓடுவான் என்று சொன்னால் இறை நெருக்கத்தை பெறத்தக்க தாவா பணிகளை விட்டு அவன் விலகி விடுவான் என்கின்ற ஆழமான கருத்தை சுபைர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள்.
அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இறைநேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பில சகோதரர் அப்துல்லா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா என்ற இந்த பட்டிமன்றத்தில் எங்கள் அணியின் சார்பாக பாசம்தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக ஒரு சில செய்திகளை இங்கு நம்ம முன்வைக்கின்றோம். முதல்ல பொறுத்த வரைக்கும் இந்த பாசம் இருக்குது இல்லைங்களா, இந்த பாசம் அளவு கடந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மீது நம்ம வச்சோம் வைங்களேன், அந்த பாசமானது அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு நம்மளை திசை திருப்பி விடக்கூடியதாக இருக்கிறது. இதில் நபிமார்களுடைய சம்பவங்களில் நிறைய செய்திகள் இருந்தாலும் குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், மழை வெள்ளத்தின் மூலியமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதாக கட்டளையிடுகின்றான். அப்போது அவங்க கப்பலை தயார் செய்து அவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்களுடைய மகனையும் அழைக்கிறாங்க. ஆனால் மகன் என்ன செய்கிறாரு, இந்த மலையின் உச்சியின் மீது நான் நின்று கொள்வேன், இந்த மலை என்னை காப்பாற்றும். கடைசியில் இறை மறுப்பாளராக முழுகடிக்கப்படுறாரு. அப்போ மகன் மீது வைத்திருந்த அந்த பாசத்தின் காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இறைவா இவன் என் மகனாச்சே அப்படின்ற மாதிரி அல்லாஹ்விடத்துல பரிந்துரைக்கிறாங்க. இது நல்லாவே தெரியும், இறை மறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நரகம். ஆனால் இந்த பாசமானது என்ன ஆகுதுனாக்கா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்க உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, உனக்கு அறிவில்லாதத நீ சொல்லாதன்ற மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க திருந்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம வாதத்தில் இந்த செய்தியை ஏன் நம்ம பதிவு செய்கிறோம்னு சொன்னால், இந்த அளவு கடந்த இந்த பாசம் என்பது சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற வைப்பதாக ஆகும். அப்போ அவ்வளவு இறையச்சத்தோடு இருந்த அவங்களுக்கே அந்த நிலைமைனா, நம்மளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அன்றாட நம்முடைய குடும்ப சூழலை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த நினச்சி பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரன், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ பாதுகாக்கக்கூடிய வேலையை நம்முடைய சமுதாயத்தில் செய்கிறாங்களான்னாக்கா செய்கிறது கிடையாது. பெரும்பாலானுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பாசத்துக்கு அடிமையாக ஆயிடுறாங்க. இப்போ எதிர் அணியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பொருளாதாரம் 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 தான் சொல்லி முன் வச்சாங்க. நடுவர் கூட நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு, குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு வைங்களேன், குடும்பத்துக்கு நடுவர் அவர்களே, குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. ஊர்தல கூட கேட்பாங்க, தூ கைக்குபா கமாத்தா, நீ எதுக்குப்பா சம்பாதிக்கிற? நான் என் குடும்பத்துக்காக. அப்போ காசு என்பது மனைவிக்காக வேண்டியும் பிள்ளைக்காக வேண்டியும் அந்த அன்பு பாசத்துக்காக வேண்டித்தான் சம்பாதிக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்துவது காசு ஒரு காரணம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மூல காரணத்தை நம்ம பார்க்கணும். இது ரெண்டாவது காரணம்தான், காசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது காரணம்தான். முதல் காரணம் என்னன்னாக்கா பாசம்தான். காசு இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பாசத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ இந்த பாசத்தின் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. இந்த பாசத்தின் காரணமாக சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் அல்லாஹ்வை மறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாசம், நெக்ஸ்ட் பணம். அப்போ முதல்ல அதிகமாக பெரிதும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மக்களை திசை திருப்புவது எதுனாக்கா ஃபர்ஸ்ட் பாசம், நெக்ஸ்ட் பணம். இதை நடுவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு சொன்னா, இப்போ மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா, எத்தனை பேர் வீட்டில் மனைவி காசு காசுன்னு ஓடுறாங்க? சிலருக்கு பொருந்தும். சிலர் வீட்டில்
அல்லாவை மறந்துட்டு காசு காசுன்னு மனைவிகள் ஓடுவாங்க, அவங்களுக்கு பொருந்தும். பெரும்பாலான வீட்டில் மனைவிகள் சம்பாதிப்பதற்கு செல்வது கிடையாது. அப்ப அவங்களுக்கு பொருந்துமா? அவங்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் காசுக்காக வேண்டி அல்லாவை மறுக்கிறாங்க. பிள்ளைகள் போய் சம்பாதிக்கிறாங்களா, பிள்ளைகள் ஓடுறாங்களா காசுக்காக. ஒரு பையன் இருக்கிறான் வைங்களேன், ஒரு 15 வயசு +2 படிக்கக்கூடிய ஒரு பையன், நடுவர் அவர்களே, +2 படிக்கக்கூடிய பையன்கிட்ட அல்லாவை விட்டு திசை திருப்போது உன்னை எது? காசு தான், சம்பாதிக்கிறேன், மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், அம்மா, அதெல்லாம் கிடையாதுங்க. இல்ல அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப காசு என்பது ஒரு விஷயமே கிடையாது. காசு என்பது திசை திருப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்த மூல காரணம் பாசம்தான். இப்ப இந்த பாசத்தின் மூலியமாகத்தான் பிள்ளைகள் வழி கெட்டு போகிறார்கள். மனைவிகள் லவ் பண்ணிடுறான். அப்ப குடும்பத்துல என்ன ஒரு பாசம் எப்படியெல்லாம் வழி கெடுக்குதுன்னா, ஒரு பிள்ளை இருக்கிறான் வைங்களேன், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில புரிஞ்சு நம்ம பேசணும். மார்க்கம் ரெண்டையும் சொல்லுது, பெரிதும் காரணம் என்பதை நம்ம முன்வைத்தாலும் நடைமுறை சூழ்நிலையில ஒரு பிள்ளையை தந்தை நோக்கி அப்பா அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்க ஓடுறான். அவரும் ஆசையா என்ன செய்யறாரு, மகனே அப்படின்னு வராரு, கொஞ்சம் ஃபோன் தேவும், ஃபோனு கொடுங்க, முதல்ல ஃபோனை கொடுங்க. அவன் எதுல போய் அவனுடைய கவனத்தை திசை திருப்புறான்? போன்ல. அதுக்கு காரணம் என்ன? பாசத்தை ஊட்டி ஊட்டி போனை காட்டி காட்டி வளர்க்குறாங்க. இதோ பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை காட்டி, அல்லாஹ்வுடைய பாசத்தை ஊட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை அன்பையும் காட்டி வளர்த்திருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா என்ன நிலைமை? பிள்ளைகள் இந்த பாசத்தினால் போனின் மூலியமாக கெட்டு போறாங்க. என் மகன் தானே, போனை வச்சுக்கிட்டோம் பார்க்கட்டும். அப்ப அவனுடைய நேரம் முழுவதும் எதுல கழியுது? போன் மூலியமாக. அந்த போன் என்ற பாசத்தின் மூலியமாக என்ன செய்யுதுனாக்கா அவங்களுடைய நேரம் கழிவுறத பார்க்கிறோம். அப்ப குடும்பத்துல இந்த காசு முதல் பிரச்சனை வருதா? பாசம்தான். அம்மாக்காரங்க திட்டுவாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் அவனுக்கு போனை கொடுத்து கெடுக்குறீங்க, வேற வழியில் அவன் ரொம்ப என்ன தொல்லை பண்றான், ஒரு வேலை செய்ய விட மாட்டான். இதுவும் அம்மாவும் அப்படிதான் செய்வாங்க. ஏதாவது பிள்ளைகள் தொல்லை போனா, இந்தா குடி, ஒரு ஓரமா உக்காரு, என்ன. அப்போ போன் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் எப்படி வந்தது? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்முடைய குடும்பத்தில் அப்புறப்படுத்துகின்றதா இல்லைங்களா? அப்போ போனின் மீது பிள்ளைகளுக்கு அதிகமாக பாசத்தை ஊட்டுவது யார்? அந்த போனின் மூலியமாக இன்னைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் சீரழிஞ்சு போவதற்கு காரணம் என்ன? தந்தைகள் சரியான முறையில் எதை பாசத்தை காட்ட வேண்டுமோ, எதன் மீது நேசத்தை ஊட்ட வேண்டுமோ அதை பிள்ளைகளுக்கு ஊட்டுவது கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்புவது என்பது தவறான பாசம்தான். நல்ல பாசம்லாம் இருக்குது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை அழைச்சி சொல்றாரு, என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன், என்ன கூறுகின்றாய், சிந்தித்து கூறு அப்படின்றாங்க. அப்ப அவன் மகன் என்ன சொன்னாரு? என்ன அறுக்க போறீங்களா? ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. என் தந்தையே கட்டளையிட்டதை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று சொன்னாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது அந்த பிள்ளை வைத்திருந்த பாசம், அல்லாஹ்வை பற்றி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த விதம். ஆனா இன்னைக்கு உள்ள குடும்பத்தார் இடத்துல போயிட்டு தொழுவுனா கூட நம்முடைய பிள்ளைகள் தொழ மாட்டாங்க. அந்த பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ள தொழுகிறது கிடையாது. காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு எதை ஊட்டி பாசத்தை காட்ட வேண்டுமோ, எதன் மூலியமாக பிள்ளைக்கு இரையச்சம் ஊட்ட வேண்டுமோ அதையெல்லாம் செய்யறதே கிடையாது. அப்ப நம்முடைய சமூகம், இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பமே வழிகெட்டு போவதற்கு பொருளாதாரம் ஒரு காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் மூல ஆதாரம் பாசமாக இருக்கின்றது என்பதை என்னுடைய வாதத்தில் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை முடித்து விடுகின்றேன். இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பில சகோதரர் அப்துல்லா அவர்கள் அழகான வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. போனின் மீது, செல்பேசி மீது பிள்ளைகளுக்கு நேசத்தை அதிகமாக ஆக்கி அதன் மூலமாக அந்த குழந்தைகள் இறை நினைவை விட்டு போனுக்குள்ளேயே மூழ்கி விடுவதற்கு, போனின் மீது கொண்ட நேசமே அவர்கள் நாசமாக போவதற்கு முக்கிய காரணம் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தையும்
நடைமுறைக்கு இப்போது அழகாக பொருந்தி போகக்கூடிய ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் மீது கொண்ட நேசத்தினால் அவனை என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் அப்படிங்கிற செய்தியும் எடுத்து வைத்தார்கள். அப்ப இந்த வசனங்களுக்கு அதை முறியடிக்கக்கூடிய விதத்துல இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமே என்கின்ற தலைப்பில இப்பொழுது அசாருதீன் அவர்கள் நம்முடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நினைவை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா என்கிற தலைப்பு தான் இந்த பட்டிமன்றத்திற்கான தலைப்பு. எங்களுடைய அணியின் சார்பாக இதற்கு முன்னாடி வலுவான பல்வேறு ஆதாரங்களை முன் வச்சாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அப்துல்லா பாய் அவர் சில உதாரணங்களை முன் வச்சாரு. என்ன உதாரணம்னா, பாசத்தை ஊட்டி தானே குழந்தைகளுக்கு செல்போனை பழக்கப்படுத்துறாங்க, குழந்தைகளுடைய நேரம் செல்போன்ல பெரிதும் செலவாகுதா இல்லையா அப்படின்னு ஒரு காரணத்தை முன் வச்சாங்க. சரிதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த செல்போனை வாங்குவதற்கு பணம் தேவையா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1100 நோக்கியா, பழைய நோக்கியா ஃபோனு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் ஃபோன் இன்னைக்கு காமிச்சு குழந்தைகளுக்கு பாசத்தை ஊட்டி சோறு ஊட்ட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10,000 கடன் வாங்கணும், ஒரு 20,000 கடன் வாங்கணும். ஸ்மார்ட் போன் இருந்தாலும் குழந்தைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பாடு ஊட்டுவதாக இருந்தாலும் நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலமெல்லாம் போய் இன்னைக்கு சுட்டி கண்ணாம போட்டாதான் குழந்தைகள் சோறு ஊட்டி பழக்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்காவில் நீசன் அப்படின்ற ஒரு ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வுல உலக அளவில் ஏறத்தாழ 12 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் 40% ஸ்மார்ட் போனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆய்வை நடத்தி ஒரு தகவல் சொன்னார். அப்ப இதுல பொருளாதாரம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. பாசம் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்து ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி குழந்தை கருவுல இருக்கிற பொழுதே ஒரு டேபை வாங்கிட்டணும், அந்த குழந்தைகளுக்கு அந்த டேபை நம்ம பரிசா கொடுக்கணுன்ற அளவுக்கு இன்றைக்கு காலகட்டம் ரொம்ப அதிகமாக மாறிவிட்டது. அப்ப பாசம் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இது ஒரு பதிலாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக நடுவர் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செல்வந்தர்கள் அதிகமாக சொர்க்கத்திற்கு போவார்களா அல்லது ஏழைகள் அதிகமாக சொர்க்கத்திற்கு போவார்களா? சொல்லுங்க. ஏழைகள் தான் போவாங்க. ஏழை ஏன் போறாங்க? நிறைய அவங்க இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்கல்ல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், செல்வம் என்பது அந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கருத்துல சொல்றாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், செல்வந்தர்களை விட ஏழை முஹாஜிர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப செல்வம் என்பது முக்கியமா மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய அணியை செல்வமே தேவையில்லை, பொருளாதாரமே தேவையில்லை அப்படி நாங்க ஒரு வாதத்தை வைக்கவே இல்லை, தேவைதான். ஆனால் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிப்பது நாளை மறுமையில அவனை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற அளவிற்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் என்ன சொல்றான்? நபியே, சிலருக்கு நாம் வழங்கி இருக்கிற பொருளாதாரம் சோதனையாக வழங்கி இருக்கிற அந்த பொருளாதாரத்தை நோக்கி உங்களுடைய கண்களை கூட நீங்கள் நீட்டாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சில மன நெருடல்கள் ஏற்படும், கண்களை கூட நீட்டாதீங்க என்ற அளவிற்கு பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறானா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் மனுஷன் எப்படியோ வாழுகிறான், ஆனால் ஒரு நாள் அவன் மௌத்தான பிறகு மன்னரையை அடைந்தே தீரணும். அந்த மன்னரைகளை சந்திக்கும் வரை பொருளாதாரத்தை அதிகமாக தேடக்கூடிய அந்த எண்ணம் என்பது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாக்கி விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் பாசத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றானா? சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியை பத்தி அல்லாஹ் பேசுறானா? பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் பேசுறானா? பொருளாதாரத்தை அதிகமாக
எண்ணம் என்பது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை தூரமாக்கி விட்டதனே அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஓநாய், அந்த ஓநாயை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்புனா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் அதை சாப்பிட்டு மேய்ஞ்சிருமா இல்லையா? அதை உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஓநாய் ஆடுகளை எப்படி கொண்டு விடுமோ அதே போல பொருளாதாரத்தின் மீது உண்டான பேராசை என்பது நாளை மறுமையில பல்வேறு வேதனையை மனிதர்களுக்கு பெற்றுத்தரும். ஆனால் இந்த உலகத்துல மார்க்கத்தினுடைய நினைப்பை விட்டு அவர்களை தூரமாக்கிடும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றோம். உண்மை இல்லைங்க. ஒரு மனிதனுடைய இன்றியமையாத ஒரு நிகழ்வு என்பது திருமணம். இந்த திருமணத்துல எவ்வளவு அறிவுரைகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா திருமணம் என்று வந்தாலே நம்முடைய சமுதாயத்துல முன்னாடி வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? பொருளாதாரம் தான். சில பேர் வெளிப்படையாக கேட்பாங்க, எவ்வளவு போடுவீங்க? இவ்வளவுதாங்க போடுவோம். ஏதாவது செய்றீங்களா? செய்வோங்க. இப்படி வெளிப்படையாகவே பொருளாதாரத்தை வைத்து திருமணங்கள் நடைபெறுகிறது. இன்னும் சில திருமணத்துல நீங்க நல்லா பாருங்க, நாங்க வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டோம். வேற என்ன கேட்பீங்க? மூத்த மருமக வந்தா ஒரு 5 சவரன் நகை போட்டுட்டு வந்தாங்க. 2வது மருமக வந்தா நல்லபடியா வந்தா, நல்லா வச்சிருக்கிறோம், ஒரு 3 சவரன் நகை போட்டுட்டு வந்தா, நாங்க உங்ககிட்ட கேட்கலாம் மாட்டோம், நீங்களாக யாருடைய உள்ளமும் பாதிக்கப்படாத மாதிரி நீங்களே போட்டுருங்க அப்படின்னு திருமணத்திலேயே இந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு நிகழ்வு அரங்கேறுதா இல்லையா? திருமணத்தை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? அது ஒரு இபாதத்துன்னு சொல்லுதா இல்லையாங்க? அந்நிக்காஹு சுன்னத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ, நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ, அதே போல திருமணம் என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துல மார்க்க அடிப்படையில் இன்னைக்கு யாரு பெண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். 4 காரணம். அதுல முதலாவது காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லீ மாலிஹா, அவளுடைய செல்வத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். முதல் காரணமே செல்வம் தான். இன்னைக்கு யாருங்க? ஒண்ணு இல்ல, பள்ளிவாசல எதின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, குர்ஆன் மையமாக ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மார்க்கத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சொந்த வீடு இருக்குதா, அல்லது லேண்ட் கீண்ட் ஏதாவது இருக்குதா, பைக் ஏதாவது வாங்கி தருவீங்களா? ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை மையமாக வச்சுதானே இன்றைக்கு காலத்துல திருமணம் என்பது நடைபெறுகிறது. மார்க்கத்தை முன்வைத்து நடைபெறுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு மௌனா, எந்த திருமணத்தில் குறைந்த செலவு மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான திருமணத்தை நடத்தினாலும் கூட அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமா? கிடையாது, கிடைக்காது. ஆனால் குறைந்த செலவை மேற்கொள்ளுங்கள், எந்த அளவிற்கு சுருக்க முடியுமோ நீங்கள் சுருக்குங்க அப்படின்னு திருமணத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லிக்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, அவருடைய வாழ்க்கையில 2 பகுதியாக அவங்களுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். முதலாவது வாழ்க்கையில அவங்க இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு கொள்கையில இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, இருந்தாலும் அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம் என்று சொல்லி பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்காம கணவன் எப்படி இருந்தாலும் சரி மார்க்கம் தான் முக்கியம் அப்படின்னு மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழ்ந்தாங்களா இல்லையா குழந்தையோடு? இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அபூ தல்ஹா என்கிற ஒரு நபித்தோட ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கல, ஆனால் அவர் மனம் முடிப்பதற்காக விருப்பத்தை கேட்டு வராரு. அந்த நேரத்திலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வைத்த டிமாண்ட் என்ன? நீங்க இஸ்லாத்தை ஏற்கலங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்கல, முஸ்லிமே இல்லை, நீங்க அல்லாஹ்வை மறுக்கிற பொழுது உங்களை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன். பொருளாதாரத்தை பார்த்தாங்களா? ஒரு சவரன் நகை போடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, ஒரு வீடு வாங்கி கொடுங்க, எந்த ஒரு பொருளாதாரத்தையும் பார்க்கலையே. மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து செயல்பட்டு அதை நாங்கள் சொல்றோம். இந்த உலகத்தில் பொருளாதாரம் என்பது முக்கியம் தான், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பொருளாதாரத்திற்காக பேராசைப்படுவது என்பது
ஒரு ஓநாய் ஆட்டு மந்தைகளை எப்படி நாசமாக்குமோ அதே போல ஒரு முஸ்லிமுடைய மார்க்கத்தை அது நாசமாக்கும் என்கிற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதை உங்களுடைய இந்த சபையிலே முன்வைத்து என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமே என்கின்ற உடைய உரையை அசாதுதீன் அவர்கள் மிக அழகாக எடுத்து வச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொன்னான், அந்த உலக வாழ்க்கையின் பக்கம் உடைய கண்களை நீட்டாதீர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதே மாதிரி செல்வத்தை பெருக்குகின்ற ஆசை ஒரு மனிதனை வந்து கபருக்கு போற வரைக்கும் என்ன செய்து அவனை வந்து அதே சிந்தனையிலே அவனை வாழுகின்ற காரணத்தினால் இறை சிந்தனையை விட்டு அவன் தடுமாறி விடுகின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி திருமணம் என்கின்ற ஒன்று வரக்கூடிய நேரத்தில் அது மார்க்கம் தான், எல்லாமே இறை நினைவு உட்பட்டதுதான். அதுல திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவன் மார்க்கத்தை காற்றில பறக்க விட்டு விடுகின்றான். இது போன்ற பல ஆதாரங்களை அள்ளி அடுக்கி இருக்கின்றார்கள். இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பில பாசத்தோடு நிஜாமுதீன் அவர்கள் தம்முடைய அழமான வாதங்களை எடுத்து வைப்பார்கள். இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா? நம்ம ஆக்ரோஷமா எல்லாம் பேசுற மாதிரிலாம் இல்லை. எதிரணியில பேசும் பொழுது இந்த பொருளாதாரம் தான் சோதனைன்னு அல்லாஹ் சொல்றான், பொருளாதாரம் தான் சோதனைன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னாங்க. நம்ம யாருமே அதை மறுக்கவே இல்லை. 3 வாட்டி சொன்னாங்க. ஆமா, 3 டைம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும். பொருளாதார சோதனை இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. அதுக்கு நடுவர் பேசும் பொழுது கூட, குறுக்கிட்டு பேசும் பொழுது கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இல்லையே அது கூட பெண்களும் சோதனை அப்படின்னு வருது, இல்லை அது இன்னொரு அறிவிப்பு அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா, எல்லாம் சொல்றாங்கல்ல, பொருளாதாரமும் சோதனை தான், குடும்பமும் சோதனை தான். மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்தில், என்னுடைய சமுதாய மக்களிடத்தில் நான் அஞ்சுவது பெண்கள் தான். பெண்களால் அவங்க அதிகமா சோதிக்கப்படுவாங்க சொன்னாங்களா இல்லையா? நம்ம அதெல்லாம் யாரும் மறுக்கல. பொருளாதார சோதனை இல்லைன்னா சொல்ல வரல, பதில் சொல்றோம் அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்த நமக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத அப்படி தள்ளிலாம் வச்சிடக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மனிதனுடைய இறை நேசத்தை விட்டு ஒரு முஸ்லிம் வந்து திசை திருப்புறது குடும்பத்தின் மீது உள்ள பாசம், அதுதான் அடிப்படை காரணம். பொருளாதாரம் யாரும் சும்மாலாம் சேர்க்கல. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது இறை நேசத்தினுடைய ஒரு அங்கம் எதிர்நிலை பேசும்போது சொன்னாங்க. அப்பேற்பட்ட அந்த தாவா பணிகளை விட்டு திசை திருப்புறது பொருளாதாரம், காசு பணம் சம்பாதிக்கிறது அவங்கள திசை திருப்புது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணி அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த பணியிலிருந்து என்னதான் தௌஹீதை எடுத்து சொன்னாலும், தௌஹீதுவாதிகள் என்று மாதட்டி கொண்டாலும், ஒரு கட்டத்தில் தாவா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கு பின்னணியில் இருந்து செயல்படுவது குடும்ப பாசமா பொருளாதாரம்? நம்ம அதைத்தான் வைக்கிறோம். அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து வைக்கிறோம். ஒண்ணு இல்லை, முஸ்லிம்களுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த அஜெண்டாவுக்கு ஹீரோவே கதாநாயகன் அவங்க தானே. 10 மாத செயல் திட்டம். ஆமா, அது மெயின்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம எல்லாத்துக்கும் அல்லாஹ் முன்மாதிரியா எடுத்துக்க சொல்றான்ல, உங்களிடத்துல அவங்ககிட்ட முன்மாதிரி இருக்கு, ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டான். இதை மட்டும் எடுத்துக்காதீங்க. எந்த விஷயத்த சொல்றான்? தந்தைக்காக. என்ன காரணம்? கொடுத்த வாக்குறுதிக்காக. பாசம் சொல்லிட போறீங்க நீங்க பாட்டு. அவங்க தந்தைக்காக என்ன பண்ணாங்க? பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய நபர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எனும் பொழுது, தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு ஒரு கட்டத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவங்க தான். ஒரு கட்டத்துல பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் அதுல இருந்து முன்மாதிரி எடுக்காதீங்க, அது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்படின்னாங்க அந்த இடத்துல அந்த தடுமாற்றத்துக்கான காரணம் எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ் சோதிச்சு பார்த்தா? அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக சொல்றான், பல கட்டங்களாக சோதனை சொல்றான். ஒண்ணு, குழந்தைய அறுத்து பலியிட சொல்றான். மனைவி கை குழந்தையோட பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றான். இவை அனைத்தையும்
அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய இறை நேசத்தை, இறை திருப்தியை சோதித்து வெளிக்கொண்டுவதற்கு வச்ச சவால் என்ன அப்படின்னு கேட்டா, பாசமா இறை நேசமா அப்படின்றதுதான். அதைத்தானே முன்ன வச்சான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசை பாசம் திசை திருப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வச்ச சோதனையே என்ன, குடும்பத்தார முன்ன வச்சு சோதனை வச்சான். பணமா நேசமானு வைக்கல, பாசமா புள்ள மேல இருக்கக்கூடிய ரொம்ப நாளா நீண்ட நாளா குழந்தை இல்ல, இவர் வச்சா அறுப்பாரா மாட்டாரா, இல்ல புள்ள பாசம் அவரை தடுக்குமா. பச்சை உடம்புக்காரி இப்பதான் புள்ள பத்திரிக்கை நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, நடைமுறை வழக்கு தமிழ்ன்றதுனால சொல்றேன். குழந்தைன்னு கூட பார்க்காமங்க கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாலும் அல்ல. யார முன்னிறுத்தி வச்சான்? ஒண்ணு மனைவி, இன்னொன்னு இல்லை கை குழந்தை. பாசமா இறை நேசமா வச்ச டெஸ்ட் என்ன? அதுதான். இன்னொரு விஷயத்த சொல்ல போனா, ஹன்லலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்வோட எழுத்தர்கள்ல ஒருத்தரா இருந்தார். அவர்கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? இல்ல நான் நயவஞ்சகனா மாறிட்டேன். நயவஞ்சகனா ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க அப்படி என்னங்க வேலை செஞ்சாங்க? எதனால பாரதூரமான குற்றம் எதனா பண்ணாங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல நபிகளார் கூட இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சொர்க்கம் குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, மறுமை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இவை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அந்த ஃபீல்ட்லயே இருக்கும் போது அப்படியே பூஸ்டப் ஆனது மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு அப்படி நைஸா நவுந்து போறோம், எங்களுடைய மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் எங்க கவனத்தை திசை திருப்பிடுது. அப்போ ஒரு மனுஷனுடைய கவனத்தை இறை நேசத்தை விட்டு திசை திருப்புறது எது? குடும்பம். இன்னொரு சம்பவம் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் கரெக்ட். அவங்க இடத்துல நம்ம முன்மாதிரி எடுத்துக்கலாம், அழகிய முன்மாதிரின்னு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் ரொம்ப நேர்மையாளரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுது முடிச்சுட்டு வீட்டுல வேகமா போய் என்னத்தை எடுத்துட்டு வந்தாங்க? ஜக்காத்தா ஒரு வெள்ளி கட்டி எடுத்துட்டு தொழுது முடிச்ச கையோட ஓடுறாங்க. வெள்ளி கட்டி எடுத்துட்டு அப்பதான் ஞாபகம் வருது, ஜக்காத்தா பொருளாச்ச மறந்துருவோமே அப்படின்னு கொண்டு எடுத்துட்டு வைக்கிறாங்க. இது அந்த வெள்ளி கட்டி மீது அவங்க கவனம் போகல, அந்த வெள்ளிக்கட்டு அவங்களுடைய இறையச்சத்தை திசை திருப்பல. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. எய்தாப்புல அவங்க பேர குழந்தை நடந்து வர்றாங்க, தத்தி தவழ்ந்து அப்படி நடந்து வர்றாங்க. அந்த குழந்தை பேர குழந்தை மேல இருக்கிற பாசம் மிம்பர்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்வையே கீழே ஓடி வர வச்சுச்சு. ஆசையில போய் தூக்குனாங்கன்ற சம்பவம் பாக்குறோமா? அப்போ வெள்ளிக்கட்டியின் மீது கொஞ்சம் அந்த கவனம் திசை திரும்பல, குழந்தையோட அந்த நட அவங்கள திசை திரும்ப விட்டுருக்கு. அது கொஞ்ச நேரத்தில் அவங்களையே மயக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை பாசம் என்பது இருக்கிறது. இப்போ இவை அனைத்தும் என்ன பண்றோம்? பாசத்தினால் ஒரு மனிதனுடைய இறைநேசம் திசை திருப்பப்படுகிறது. இது பல்வேறு ஆதாரங்களை நம்ம முன் வச்சிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எத்தி வைப்பதற்கு மிகவும் பின்புலமாக உறுதியாக இருந்து அவர்களுக்கு உதவியா இருந்தது யாருன்னு கேட்டா அவங்களுடைய பெரிய தகப்பனார். அவங்க இருக்கிறாங்கன்னா எதிரிகள் ரசூலுல்லாவை எதிர்ப்பதற்கு கூட அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் பக்கபலமாக இருந்தாருன்னா ரசூலுல்லாவோட பெரிய தகப்பனார சொல்றாங்க. அவங்க என்னங்க கோரிக்கை வச்சாங்க? கடைசியில எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. இப்ப நம்மில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என் பெத்து வளர்த்தவன், என்னோட தகப்பன், என்னோட அம்மா, என்னோட அத்தா, அவன் தான் தூக்கி வளர்த்தான், எல்லாமே பண்ணா, நான் தௌஹீதுக்கு வந்துட்டேன், என் தகப்பனாருக்கு எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டாரே, கடைசி தருவாயிலையாவது அவர் இந்த கொள்கையை ஏத்துட்டு உள்ள வந்துருவாரா? நான் அவருக்கு எதுவுமே செய்யல, அவர் மவுத்தா போனா என் வாயால நான் துவா மட்டும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு அவர் கொடுக்க மாட்டாரான்னு ஏங்குறமே அந்த ஏக்க ரசூலுல்லாவுக்கு இருந்திருக்குல்ல. கேட்டாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கங்க. அவர் என்னங்க சொன்னாரு? அவர் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது எது? எங்களது முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுலதான் நான் இருப்பேன். முன்னோர்கள் மீது வைத்திருந்த அந்த கண்மூடித்தனமான பாசம் அவங்களுக்கு தடுத்துச்சு. வரதட்சணை வரதட்சணை வரதட்சணைன்னு சொல்றாங்க. பெரிய பொண்ணுக்கு பெரிய மருமக அவ்வளவு போட்டு வந்துட்டா, சின்ன மருமக இவ்வளவு போட்டுட்டு வந்துட்டா. யார் கொடுக்க சொன்னது? சரி, கேட்கவே இல்லை. பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் கம்முன்னு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்களாங்க.
பெண்ணை பெத்தாச்சு வளர்த்தாச்சு, போற இடத்துல சும்மாவா அனுப்பிச்சு வைக்கிறது? காதுல, கழுத்துல, மூக்குல பூட்டி அனுப்புறது யாரு? பெண்ணை பெற்றோர். பெண்ணின் மீது, பெண் பிள்ளை மீது இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசம் அந்த இடத்துல வரதட்சணைய கொடுப்பதை விட்டு இது பண்ணுது. அதே மாதிரி ஆடம்பர திருமணங்கள், இதுவும் பாசம் தான். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய அணித்தலைவர் அதற்கான பதிலுரைகளை அறிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிக்கிறவ நம்மளை போட்டு இடிக்கிறாங்கப்பா. இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே அப்படிங்கிற தலைப்புல சகோதரர் நிஜாம் அவர்கள் வலுவான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த மகத்தான சோதனை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சோதனை ஒன்று பிள்ளையை அறுக்குமாறு இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளை பொருளாதாரம் சார்ந்த கட்டளை இல்லையா? அந்த பொருளாதாரத்தை வச்சு அல்ல சோதிச்சிருக்கலாமே. பெத்த பிள்ளை மீது இருக்கக்கூடிய பாசத்தை வைத்து அல்ல என்ன செய்யறான்? அந்த சோதனை வச்சான். அப்போ பணமா பாசமா அப்படின்னு சோதனை வரும்போது அல்லாஹ்வே எதைத்தான் பெரிதாக எடுக்கிறான்? பாசத்தை தான் பெரிதாக எடுக்கிறான். அதனாலதான் மனைவியை கொண்டு போய் பாலைவனத்துல விட சொல்றான், பிள்ளையை கொண்டு போய் அறுக்க சொல்றான் அப்படிங்கிற ஒரு நல்ல வாதத்தை, அருமையான வாதத்தை நிஜாம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை, நேசத்துக்குரிய பெரிய தந்தை, அவர் எந்த நேசத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த முன்னோர்கள் மீது கொண்ட கண்மூடித்தனமான நேசம்தான் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் தடையாக இருந்தது அப்படிங்கிற நல்ல ஆதாரங்களை அடுக்கடுக்க அருமையான வாதத்தை வச்சிருக்கிறாங்க. எதிரணியினர் இதற்குண்டான வாதங்களை முறியடிக்கக்கூடிய வகையில தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.